முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அரசியல் சாசனத்தை தூக்கி குப்பத்தொட்டியில் போட்டிருக்கிறார். தமிழ்நாடு தேர்தல் ஆணையர் ஜோதி நிர்மலா சாமி ஐஏஎஸ் உடைய இந்த செயல் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அவர்களை உடனடியாக நீங்கள் இந்த தேர்தல் நடத்தியே ஆக வேண்டும். இது மக்களுக்கான பிரச்சனை, மக்களுடைய உரிமை, எங்களுடைய அரசியல் சாசன உரிமை. இந்த மாதிரி அரசியல் சாசனத்தை குப்பத்தொட்டியில் போடுவதற்கு மு.க. ஸ்டாலினுக்கு எந்த ரைட்டும் கிடையாது. அவர் இது மாதிரி தேர்தல் உள்ளாட்சி தேர்தல் நடத்த இவர்களுக்கு வக்கில்லை என்றால் இவர்கள் ராஜினாமா செய்துவிட்டு போகட்டும். இவர்களுக்கு இந்த பதவியில் இருக்க லாய்க்கே கிடையாது அப்படிங்கிறது தான் நாங்கள் சொல்கிறோம். அதனால் உடனடியாக இவர்கள் உள்ளாட்சி தேர்தலை நடத்தியாக வேண்டும். மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி, உள்ளாட்சியில் மட்டும் தகரடப்பா ஆட்சியா அப்படிங்கிறது தான் நாங்கள் கேட்கக்கூடிய கேள்வி. உள்ளாட்சியில் உள்ளாட்சி பிரதிநிதிகளே கிடையாது. 28 மாவட்டங்களில் முடிஞ்சாச்சு. ஏற்கனவே அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க. இதில் தள்ளி போடுறதுக்கு டீலிமிட்டேஷன் என்னெல்லாமோ காரணம்லாம் நீங்கள் என்ன வேணால் சொல்லலாம். ஆனால் அரசியல் சாசனம் ரொம்ப தெளிவாக இருக்குது. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோன்னா, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அரசியல் சாசனத்தை தூக்கி குப்பத்தொட்டியில் போட்டிருக்கிறார். இதை தான் நம்ம கேள்வி கேட்குறோம். நீங்கள் அரசியல் சாசனத்தை பற்றி அவ்வளவு பேசுகிறீங்க, கான்ஸ்டியூஷனல் வேல்யூஸ் அப்போல்ட் பண்ணணும்னு சொல்கிறீங்க. எல்லாம் மத்தியில் இருக்கக்கூடிய அரசாங்கத்தை நோக்கி நீங்கள் எழுப்பக்கூடிய அதே கேள்விகளை இப்போ நாங்கள் உங்களை நோக்கி எழுப்ப வேண்டிய அவசியம் இருக்கிறது. உள்ளாட்சி தேர்தல் ஜனவரி 5, 2025க்கு முன்பாக 28 மாவட்டங்களில் நடந்திருக்கணும் அப்படிங்கிறது கான்ஸ்டிடியூஷனல் ரைட். கான்ஸ்டியூஷனில் இருக்கக்கூடிய அந்த ஆர்டிக்கலில் ரொம்ப தெளிவாக குறிப்பிட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் அதை நாங்கள் செய்ய மாட்டோம். எங்கள் இஷ்டத்துக்கு எங்கள் கட்சிக்காரங்க நாளைக்கு சட்டசபை தேர்தலுக்கு வேலை பார்க்கணும், வேலை பார்த்துட்டு அதில் யார் ஒருத்தருக்கு மட்டும் பஞ்சாயத்துக்கு நாங்கள் நிப்பாட்டி வச்சுட்டோம்னா மிச்சவங்கெல்லாம் யாரும் வேலை பார்க்க மாட்டாங்க சட்டசபை தேர்தலுக்கு அப்படிங்கிறதுக்காக எல்லாரையும் வேலை பார்க்க வச்சுட்டு நாங்கள் அதுக்கப்புறமா நடத்தியிருக்கிறோம் அப்படின்னா, இது உங்களுடைய குடும்பத்திற்காகவும் உங்களுடைய கட்சிக்காகவும் இருக்கக்கூடிய தமிழ்நாடு கிடையாது. இது மக்களுக்கான தமிழ்நாடாக இருக்கும். மக்கள் அவ்வளோ பிரச்சனைகளில் ஒவ்வொரு இடத்துலையும் கிராமத்துலேயும் இப்போ தன்னாட்சி அமைப்பு அவ்வளோ இடங்களுக்கு ட்ராவல் பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க. ஒவ்வொரு இடத்துலையும் மக்கள் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்னென்னா, எங்களால் பிடிஓ ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னே தெரியாது, எங்கேயோ தூரத்தில் இருக்குது. அப்போ ஏதோ ஒன்றுனா பக்கத்தில் பஞ்சாயத்து தலைவர் தான் போய் கேட்க முடியும். அப்போது பஞ்சாயத்து தலைவர்கள்லாம் சரியாக இருப்பாங்களா, அவங்களாம் ஊழல் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு கேட்டோன்னா, நீங்களாம் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிற அடிப்படை கேள்வி இருக்குல்ல. ஸோ ஊழல் அப்படிங்கிறது ஒரு தனி விஷயம், அது கண்டிப்பாக அட்ரஸ் பண்ண வேண்டிய விஷயம். ஆனால் இன்றைக்கி நீங்கள் எதுக்கு ஸ்பெஷல் ஆஃபீஸர் போட்டு அடுத்த ஒரு வருஷத்துக்கு என்ன பிளான் பண்ணுறீங்க? மிகப்பெரிய அளவில் ஊழல் இன்றைக்கி ஒவ்வொரு நாளும் கொண்டு இருக்கக்கூடிய செய்தி என்ன? கடந்த ஆட்சியில் நம்ம ஸ்பெஷல் ஆஃபீஸர் போட்டு எப்படியெல்லாம் ஸ்மார்ட் சிட்டி ஊழல் பல ஊழல்கள் நடந்ததுன்னு நம்ம பார்த்துட்டு தானே இருந்தோம். அப்போ இவ்வளவு விஷயங்கள் பார்த்த பிறகும் இன்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவருடைய இந்த செயல் தமிழ்நாடு தேர்தல் ஆணையர் ஜோதி நிர்மலா சாமி ஐஏஎஸ் உடைய இந்த செயல் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அவர்களை உடனடியாக நீங்கள் இந்த தேர்தல் நடத்தியே ஆக வேண்டும். இது மக்களுக்கான பிரச்சனை, மக்களுடைய உரிமை, எங்களுடைய அரசியல் சாசன உரிமை. இந்த மாதிரி அரசியல் சாசனத்தை குப்பத்தொட்டியில் போடுவதற்கு மு.க. ஸ்டாலினுக்கு எந்த ரைட்டும் கிடையாது. அவர் இது மாதிரி தேர்தல் உள்ளாட்சி தேர்தல் நடத்த இவர்களுக்கு வக்கில்லை என்றால் இவர்கள் ராஜினாமா செய்துவிட்டு போகட்டும். இவர்களுக்கு இந்த பதவியில் இருக்க லாய்க்கே கிடையாது அப்படிங்கிறது தான் நாங்கள் சொல்கிறோம். அதனால் உடனடியாக இவர்கள் உள்ளாட்சி தேர்தலை நடத்தியாக வேண்டும். பிரதானமானது இந்த அரசியல் சாசனத்தில் அப்படிங்கிறத எவ்வளோ தெளிவாக நமக்கு எடுத்து வச்சிருக்கிறாரு. நமக்கு எடுத்து வச்சா மட்டும் பத்தாது. அவருக்கு சொன்ன மாதிரி அரசாங்கத்தில் இருக்கிற எல்லாரும், சீஃப் செக்ரட்டரியிலேருந்து எல்லாருக்கும் அவருடைய கருத்துக்கள் நல்லா தெரியும். முதலமைச்சருக்கு தெரியுமா தெரில, எந்த போட்டோ ஷூட்டில் இருக்கிறாருன்னு தெரில, அவர் கருத்து கேட்டாரான்னு தெரில. இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த நிலை என்ன அப்படின்னா, ஒரு பெரிய டிராமாவை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த டிராமா என்ன அப்படின்னா, ஃபேர் டீலிமிட்டேஷன் அப்படின்னு சொல்லி எல்லா மாநிலங்கள், பல மாநில முதலமைச்சர்கள் அவங்களெல்லாம் கூப்பிட்டு ஒரு மீட்டிங்லாம் நடத்துறீங்க. அரசியல் சாசனத்தை பற்றி நிறைய பேசுறீங்க. முதலமைச்சர் ஸ்டாலின் இதெல்லாம் செய்யறீங்க. என்ன சொல்றாரு? 39 எம்பி சீட் இருக்கக்கூடிய தமிழ்நாடு 32 சீட்டா மாறிடும்.
பாப்புலேஷன் அடிப்படையில் வந்ததுன்னா இது நடக்கக்கூடாது அப்படின்றார். கரெக்டு. நம்ம எல்லாரும் அவர் சொல்லுவது இந்த விஷயங்கள் சரியான விஷயங்கள், நமக்கு பிரதிநிதித்துவம் குறையக்கூடாது அப்படிங்கிறதான் சொல்றோம். நம்ம எந்த ஆங்கிள் சொல்றோம்னா நம்ம மக்களுக்கான உரிமை, மக்களுக்கான பிரதிநிதித்துவம் குறைஞ்சிரும் அப்படிங்கிற ஆங்கிள் இருந்து நம்ம சொல்றோம். அவங்களும் அதே பாணியில தான் அதே தாட்ல தான் சொல்றாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி தெரியல. ஏன்னா அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா 32 எம்பி தான் குறைஞ்சிருச்சுன்னா அப்புறம் 7 எம்பி அடிக்க வேண்டிய பணம் போயிருமே அப்படிங்கிறது தான் அவங்க யோசிக்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா 32 பேருக்கு குறைஞ்சிடுச்சு, பிரதிநிதித்துவம் குறைஞ்சிடுச்சு, அரசியல் சாசனம் எல்லாம் மீறப்படும், இன்னைக்கு வந்து ஃபெடரலிசம் வந்து தகர்த்தெறியப்படும் அப்படிலாம் நீங்க யோசிச்சீங்கன்னா உண்மையிலேயே அதே டீலிமிட்டேஷன் அப்படிங்கிற ஒரு பேர்ல வார்டு மறுவரையறை பண்றோம். வார்டு மறுவரையறை பண்றதுக்கு எவ்வளவு நாள் ஆகும் தமிழ்நாட்டில் சொல்லுங்க? ஒரு 20 நாள் ஆகுமா? ஜோதி நிர்மலா சாமின்னு ஒரு ஐஏஎஸ் கொண்டு வந்து மாநில தேர்தல் ஆணையரா கொண்டு வந்து வச்சிங்க. அவங்களுக்கு பல முன் அனுபவம் உண்டு. அவங்க ரிஜிஸ்ட்ரேஷன்ல ஐஜியாக இருந்த போது அந்த துறை சிறப்பாக ஊழல் செய்தது. அதற்கு பிறகு அவங்க வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டுடைய செக்ரட்டரியாக பதவி உயர்வு கிடைத்த உடனே எண்ணி பார்க்க முடியாத அளவுல ஊழல்கள் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்ல நடக்க ஆரம்பிச்சது. ஊழல்வாதியை எல்லாரையும் சிறப்பா காப்பாத்தினாங்க. அவங்க பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தெல்லாம் யாரெல்லாம் ஊழல் செஞ்சு பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தெல்லாம் ஆட்டைய போட்டாங்களோ அவங்க எல்லாரையும் ரொம்ப சிறப்பாக காப்பாத்தினாங்க. பார்த்தாரு முதல்வர், இவங்க தான் கரெக்டான ஆளு, இவங்க தான் நாம என்ன சொன்னாலும் அப்படியே கேட்பாங்க, அவங்களுக்கு சட்டம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இதுல வேடிக்கை என்னன்னா, அந்த ஜோதி நிர்மலா சாமி ஐஏஎஸ் அவங்களுடைய வாட்ஸ்அப்பை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ப்ரொஃபைல் வச்சிருப்பாங்க. ஹானஸ்டி என்னெல்லாமோ போட்டிருப்பாங்க, ஹானஸ்டி, இன்டெகிரிட்டி. அதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் தெரியுமா அப்படிங்கிறது தெரியல. ஆனா அவங்க தேர்தல் ஆணையராகி ஒரு 20 நாள் 25 நாள்ல பண்ண வேண்டிய வேலையை ஒரு வருஷமா நாம் வார்டு மறுவரையறைன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்கன்னு சொன்னா ரெண்டே விஷயம்தான். ஒண்ணு, நீங்க திமுக வேலை பார்க்குறீங்க, இல்லைன்னா உங்களுக்கு வேலையே தெரியல இல்லையா? உங்களுக்கு வேலை செய்ய தெரியாது. உங்களுக்கு இவ்வளவு இந்த வார்டு மறுவரையை கூட ஒரு வருஷம் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா எதுக்கு நீங்க, உங்களுக்கு எதுக்கு இந்த பதவி? எதுக்கு 2.5 லட்சம் ரூபாய் சம்பளம்? எங்க கிட்ட எங்களுடைய வரி பணத்துல சம்பளம் வாங்கிட்டு திமுகக்கு வேலை பார்க்கறதுக்கு உங்களுக்கு எதுக்கு இந்த பதவி? எதுக்கு நீங்க தேர்தல் ஆணையரா இருக்கணும்? இப்பெல்லாம் இந்த குரூப் 1 ஆபீசரை வந்து ஐஏஎஸ் ப்ரமோட் பண்றதுக்கு இதான் மெயின் கிரைட்டீரியா நினைக்கிறேன். குரூப் 1 ஆபீசரா இருந்து ப்ரமோட் ஆகி வந்தவங்க தான். யாரு சிறப்பா இந்த மாதிரி ஊழல்ல வேலைகள் செய்வாங்க, ஊழல்வாதிகளை காப்பாத்துவாங்க அப்படிங்கிறது தான் மெயின் கிரைட்டீரியாவே அரசாங்கத்தில் வச்சிருக்கிறாங்க. அந்த மாதிரி ஆட்கள்லாம் ப்ரமோட் பண்ணி கொண்டு வந்து இன்னைக்கு வச்சாச்சு. இப்போ நம்ம கத்துன்னு கத்துறோம், ரைட்டு. ஆனா இங்க இருக்கக்கூடிய அமைச்சர்கள் அவங்க காதல எப்படி விழுன்னு எனக்கு புரியல. நம்ம இன்னைக்கு பேசுறோம்னா நேத்தி பேப்பர் எடுத்து பாத்தீங்கன்னா நேத்தி பேப்பர்ல ஒண்ணு வந்திருக்கு. அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர் வீடு கட்டி இருக்கிறார், சிக்கோ நகர்ல கிண்டியில வீடு கட்டி இருக்கிறார். அவர் என்ன எப்படி வீடு கட்டி இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்கன்னா குற்றப்பத்திரிகை தாக்கல இருக்கு. என்னன்னா அந்த சிக்கோல வந்து இடம் வந்து அங்க இருக்கக்கூடியவர்களுக்கு தான் கொடுக்கப்படும். அந்த ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் சம்பந்தப்பட்டவர்களுக்கு தான் அந்த இடம் கொடுக்கப்படும். அங்க ஒருத்தர் பேர்ல இடம் இருந்திருக்கு. அந்த இடத்த ஆட்டைய போடுறதுக்கு இவர் என்ன பண்ணிருக்கிறாரு, அவரை வந்து மாமனார்னு ரேஷன் கார்டுல சேர்த்துக்கிட்டார். மாமனார் பேர் யார் அந்த லேண்ட் வச்சிருக்காங்க அவர் பேர மாமனாரா சேர்த்துக்கிட்டார். சேர்த்துக்கிட்டு அந்த இடத்த ஆட்டைய போட்டு மாமனார் பேரை தூக்கிட்டு இவரோட ரியல் மாமனார் பேரை போட்டுக்கிட்டார். சோ யோசிச்சு பாருங்க, ஒரு மாமனார் பேரை ரேஷன் கார்டுல மாத்திட்டு அவர் வீடு கட்டினதே இப்படிதான். இன்னொரு அமைச்சர் ராஜகண்ணப்பன் இப்பதான் இந்த ஜிஎஸ்டி ரோட்ல 5 ஏக்கர் நிலம் கவர்மெண்டோட லேண்ட் அத ஆட்டைய போட்டாரு. இப்போ இந்த மாதிரி ஆட்கள் தான், இப்ப கொள்ளையடிக்கிறதுக்குன்னு இருக்கக்கூடிய ஆட்கள் தான் இங்க அமைச்சரவையில் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்ப முதலமைச்சர் ஸ்டாலின் என்ன பார்க்கிறாரு, யார் சிறப்பாக கொள்ளையடிப்பார்கள்? செந்தில் பாலாஜி கேட்கவே வேணாம். அவருடைய மெயின் கிரைட்டீரியாவே என்ன பார்த்தாரு, இந்த தேர்தல் 2019 தான் கட்சிக்குள்ளே வராரு திமுகக்குள்ள. 2021 பெரிய பதவி டாஸ்மாக் இபி
2 பெரிய பதவி. எதுக்கு இந்த 2 பெரிய பதவி கொடுத்திருக்காங்க? நீங்க யோசிச்சு பாருங்க. திமுக ஆண்டாண்டு காலமா நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் மெகா ஊழல்வாதிகள். திமுக அமைச்சராக இருக்கிறவங்க மெகா ஊழல்வாதிகளாக இருக்கிறாங்க. ஆனா அவர்களை விட தாண்டி 70,000 கோடி 80,000 கோடி பட்ஜெட் இருக்கிற இது இபி மின்சார வாரியத்தையும் 50,000 கோடி வருமானம் வர டாஸ்மாக் மொத்தம் 1,30,000 கோடி. வேற எந்த துறையும் வேற எந்த அமைச்சரும் இவ்வளவு பட்ஜெட்டை ஹேண்டில் பண்ற மாதிரி தெரியல. அப்போ இவ்வளவு பட்ஜெட்டை வந்து ஒரு அமைச்சருக்கு கொடுக்குறாருன்னா என்ன காரணம்? ஒரே காரணம் தான் இல்லையா? அதுக்கு முன்னாடி என்ன இருக்கு? ஒரே காரணம் தான். ஊழல்ல சிறந்தவர் செந்தில் பாலாஜி. இது நீங்களும் நானும் சொல்ல, அவரே சொல்லியிருக்கிறார். ஸ்டாலினே சொல்லியிருக்கிறார். அவரே ஒரு மேடை போட்டு செந்தில் பாலாஜி யார் தெரியுமா, அவர் எப்படி எல்லாம் ஊழல் செய்தார் தெரியுமா, அவர் தம்பி அசோக் சொல்றதுதான் எல்லாமே, அப்படி இப்படின்னு அவரே டைலாக் சொல்லிட்டு அவரே அவர் கட்சியில சேர்த்துட்டு அவரே இருக்கிறதுல அதிகமான பதவியை கொடுத்திருக்கிறார். அப்போ என்ன பார்த்தாங்க? பஞ்சாயத்து தேர்தல்லாம் சரி 28 மாவட்டத்தில் டைம் முடிஞ்சது. இப்போ அடுத்த 1 வருஷம் சட்டசபை தேர்தல் வரப்போகுது. அடிச்சு நகர்த்தணும், கொள்ளை அடிக்கணும், பயங்கரமா அடிக்கணும். இந்த பஞ்சாயத்து தலைவர்லாம் என்ன பண்றாங்க? அவங்களுக்கு பங்கு வேணும்ன்றாங்க. எங்களுடைய இதுல சில பஞ்சாயத்து தலைவர்கள் பங்கு வேணும்ன்றாங்க. இன்னும் நிறைய பஞ்சாயத்து தலைவர்கள் இருக்காங்க, மக்களுக்கு குடிதண்ணி வேணும்னு கேட்கறான், ரோடு வேணும்னு கேட்கறான். சம்பந்தமே இல்லாம நம்ம என்ன பண்ண வந்தோம், அவங்க என்ன கேட்டுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நிறைய பஞ்சாயத்து தலைவர்கள் அவங்களுக்கு ஒரு பெரிய தலைவலியா இருக்கிறாங்க. இங்க உட்கார்ந்து இருக்கிறாரு கன்னியாகுமரியில இருந்து, எப்ப பார்த்தாலும் வந்து மக்களுக்கு ஏதாவது வேணும்னு போய் கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு. அதுக்காக வந்தோம், கொள்ளை அடிக்கிறதுக்கு வந்தா இவங்க வாட்டுக்கு சும்மா வந்துட்டு அப்ப இவங்களுக்கு எல்லாம் திரும்ப ஒரு எலெக்ஷனை நடத்தி இவங்களெல்லாம் கொண்டு வந்து உட்கார வச்சா அடுத்த 1 வருஷத்துல எப்படி கொள்ளை அடிக்கிறது? நம்ம பிடிஓ இருக்கிறாரு, சொன்னா அப்படியே செய்வாரு, மறு வார்த்தை பேச மாட்டாரு, ஒரு வார்த்தை திரும்ப வந்து கேள்வி கூட கேட்க மாட்டாரு. பா 5 கோடி அடிச்சுட்டு வான்னா 5 கோடி 6 கோடி அடிச்சு கொண்டு போய் கொடுக்குறேன் அப்படின்னு கொடுக்கக்கூடியவர். நீங்க கொடுப்பீங்களா? மாட்டீங்க. அப்போ இனி என்ன பார்த்திருக்கிறாங்கன்னா, நிறைய இந்த பஞ்சாயத்து தேர்தல் நடத்தினோம்னா அடுத்த 1 வருஷத்துல நம்ம கொள்ளடிக்க முடியாது. இந்த ஸ்பெஷல் ஆபீசர்னு ஒண்ணு போட்டாங்க. இந்த கார்த்திகேயன் ஐஏஎஸ் உட்கார்ந்திருக்கிறாரு, முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் வாட்டர் சப்ளைஸ் நகராட்சி நிர்வாகத்தில் சொல்லியிருப்பாரு அவர். நான் ஸ்மார்ட் சிட்டில அப்பா அடி கார்பரேஷன் சூப்பரா பண்ணோம், இப்படி பண்ணோம் அப்படி பண்ணோம், 16ல இருந்து 19 நாங்க அடிக்காத அடியா, இப்படிலாம் அடிக்கலாம் அப்படிங்கிறத எடுத்து சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன் முதலமைச்சர் கிட்ட. அதனால முதலமைச்சர் பார்த்தாரு, சரி நம்ம எதுக்கு தேர்தல்லாம் நடத்திக்கிட்டு, உண்மையிலேயே உங்களுக்கு அரசியல் சாசனம் மேல ஏதாவது அக்கறை இருந்தா இந்த டீலிமிட்டேஷன் பேசுறீங்க, அதை பேசுறீங்க, இதை பேசுறீங்க, ஃபெடரலிசம் என்னெல்லாமோ பேசக்கூடிய முதலமைச்சர் உண்மையிலேயே அதுல ஒரு துளி அளவு அவருக்கு நம்பிக்கை இருந்தா அவர் கேட்க வேண்டிய கேள்வி என்ன? ஏன்பா 2025 ஜனவரி 5க்குள்ள நான் தேர்தலை நடத்தி இருக்கணும், அப்ப அது நடத்தலைன்னா நான் அரசியல் சாசனத்தை மீற செயலாச்சே, அதை கொண்டு போய் குப்பை தொட்டில போடுற செயலாச்சே, உள்ளாட்சியில பிரதிநிதிகளே இருக்க மாட்டாங்களே, இந்த அரப்போர் ஜெயராமி இந்த ஆட்கள் எல்லாம் போயிட்டு மாநிலத்தில் மத்தியில் கூட்டாட்சியா மாநிலத்தில் சுயாட்சியா உள்ளாட்சியில மட்டும் தகரடப்பா ஆட்சியான்னு கேட்க மாட்டாங்களா அப்படின்னு அவருக்கு தோணணும்ல. மக்கள் எல்லாம் கேட்பாங்களே, நம்ம ஏன் தகரடப்பான்னு சொல்றோம்? அங்க ஒண்ணும் இல்ல, இன்னைக்கு பிரதிநிதிகளே இல்ல, அதனால தகரடப்பா ஆட்சின்னு சொல்றோம் இல்லையா? அப்போ அந்த தகரடப்பா ஆட்சியை வச்சு அந்த மாடலை வச்சு திராவிட மாடல்னு சொல்லக்கூடிய இந்த மாடல் திராவிட மாடலா தகரடப்பா மாடலா இதான் நம்ம கேட்கிறோம். இப்ப நீங்க உள்ளாட்சியில செஞ்சுட்டு இருக்கிற இந்த தகரடப்பா மாடலை உடனே நிப்பாட்டுங்க. மக்கள் இன்னைக்கு இவ்வளவு பேரு ஒவ்வொரு கிராமத்திலையும் அவங்களுடைய கட்சிக்காரங்களே கேட்டுட்டு இருக்கிறாங்க உள்ளாட்சி தேர்தல் நடத்துது. ஆனா இவங்க என்ன பாக்குறாங்க, அடுத்த சட்டசபை தேர்தலுக்கு இப்ப யாராவது ஒருத்தருக்கு பஞ்சாயத்து பிரசிடென்ட் போஸ்ட கொடுத்தாச்சு அப்படின்னா ஒரு இடத்துல 4 பேர் 5 பேர் திமுக சார்பு நிலை உள்ளவங்க இருப்பாங்க. பஞ்சாயத்து தேர்தலில் உங்களுக்கு தெரியும் கட்சி நிக்க முடியாது, ஆனா கட்சி சார்பு உள்ளவர்கள் தான் அவங்க வந்து நியமிச்சு அவங்க வந்து இவங்க நிப்பாட்டுவோம் அவங்கள நிப்பாட்டுவாங்க தெரியும் எல்லாருக்கும். இப்போ இவங்கெல்லாம் வந்து நின்னுட்டாங்க, ஒருத்தர் வின் பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்னா மீதி 4 பேர் இருக்கிறாங்க இல்லையா, கட்சிக்கு வேலை செய்ய மாட்டாங்களே. ஒன்றிய சேர்மன் ஒருத்தருக்கு டிஸ்ட்ரிக்ட் சேர்மன் ஒருத்தர் கொடுக்க முடியும், அதுக்கப்புறம் மிச்சம் வேலை பார்க்க மாட்டாங்களே.
மாநில சட்டசபை தேர்தலுக்கு எல்லாரையும் பஞ்சாயத்து தேர்தல் வருது, வேலை பாருங்க, நீங்க வேலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தான் போஸ்ட் அப்படின்னு இன்னைக்கே ஒன்றிய போஸ்ட் உங்களுக்கு தான், டிஸ்ட்ரிக்ட் போஸ்ட் உங்களுக்கு தான் இன்னைக்கே காமிச்சு அவங்கள வேலையை வாங்குறது. அடுத்த ஒரு வருஷத்துக்கு வேலையை வாங்கிட்டு அந்த ஒரு வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பஞ்சாயத்து தேர்தலை நடத்திக்கலாம். இதுல என்னன்னா திமுக நம்ம கட்சி நல்லா இருக்கணும், நம்ம கட்சியில இருக்கிறவங்க நம்ம நிறைய கொள்ளையடிக்கணும், நம்ம கட்சியில இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து பிரதிநிதி ஆகிறதுக்கு அதுக்கு நம்ம முதல்ல சட்டசபை தேர்தலை வின் பண்ணணும். இது மட்டும்தான் அவங்களோட சிந்தனையில இருக்கே தவிர இதுல மக்கள்ங்கிறத காணுமே. பழனிதுரை ஐயா எப்படி நீங்க இவங்கள்ட்ட போய் மக்கள் அப்படிங்கிற விஷயங்களை நம்ம எடுத்து சொல்ல போறோம்? இதுதான் பெரிய பிரச்சனையா இருக்கு. ஆனா அவர் சொன்ன மாதிரி இந்த ஜனநாயகத்துல மக்களுக்கான பவர் தான் இருக்கிறதுல மிகப்பெரிய பவர். நாம இன்னைக்கு இந்த கேள்விகளை பல வடிவங்கள்ல பல இடங்கள்ல முன்வைப்பதன் மூலமாகத்தான் இன்னைக்கு வந்து மக்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு இன்னைக்கு சோசியல் மீடியா மற்ற விஷயங்கள்லாம் வந்ததுக்கு அப்புறம் நம்மளுடைய பவர் வந்து மிகப்பெரிய அளவுல மக்களுடைய கேள்விகளுக்கு அரசியல்வாதிகள் பயப்படுறாங்க. ஒண்ணுமே இல்லைனாலும் அவங்க இமேஜ் கெட்டு போக கூடாது, கஷ்டப்பட்டு போட்டோ ஷூட் பண்றாங்க, நான் வந்து அப்பான்றேன், ஏன்னா நான் அப்பான்றேன் நீங்க தகரடா பண்றீங்க அப்படின்னு சொல்லி டக்குன்னு ஒரு அவங்களுக்கு ஒரு கொஸ்டின் வருது. ஸோ அவங்க அப்பான்னு ஒரு ப்ரொஜெக்ட் பண்ணி கோடிக்கணக்கான ரூபாய் லட்சக்கணக்கான ரூபாய் செலவு பண்ணி ஒரு ப்ரோமோ போட்டா அதுக்கு ஒரு இன்னைக்கு ஒரு மீம் போட்டு இதை போட்டு காலி பண்ணி விட்டுறாங்க. இப்ப அப்பான்னு அவரே சொல்றது இல்லைன்னு நினைக்கிறேன், சொல்றாரா தெரியல. அப்ப அந்த அளவுக்கு இன்னைக்கு மக்கள் வந்து கேள்வி கேட்கக்கூடிய வகை, அந்த வகையில நாம வந்து தகவல்களோட இன்னைக்கு அவர் பழனிதுரை சொன்ன மாதிரி தகவல்களோட நாம எப்படி கேள்வி கேட்க போறோம்? அரசியல் சாசனம் செக்ஷன் 243E என்ன சொல்லுது? ஒரு 5 வருடங்கள் ஒரு பஞ்சாயத்து பிரசிடென்டோடைய போஸ்ட் 5 வருஷம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அதற்கு முன்பாக தேர்தல் நடத்த வேணும்ங்கிறது அரசியல் சாசனத்துல செக்ஷன் 243E இருக்கு. இதுதான் நம்ம கேட்கிறோம். ஏன் நடத்தல? ஏன் அரசியல் சாசனத்தை தூக்கி குப்பைத்தொட்டில போட்டீங்க? இதை நம்ம விடக்கூடாது. அரசியல் சாசனத்தை தூக்கி ஒரு பக்கம் குப்பைத்தொட்டில போட்டு இன்னொரு பக்கம் டிராமா கம்பெனி நடத்திட்டு நான் வந்து மத்திய அரசாங்கத்தை எதிர்க்கிறேன், இதை எதிர்க்கிறேன், அங்கேருந்து எனக்கு இதை கொடுங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த டிராமா செய்யக்கூடியவர்களை நம்ம எக்ஸ்போஸ் பண்ணணும், மக்கள் முன்னாடி எக்ஸ்போஸ் பண்ணணும். எந்த அளவிற்கு இந்த டிராமாவை நம்ம அதிகமா எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோமோ அப்பதான் இவங்களுக்கு ஒரு அழுத்தம் உருவாகும். ஓ நம்ம வந்து அரசியல் சாசனத்தை குப்பை தொட்டியில போடுறத வந்து இவங்க எல்லாரும் கேள்வி கேட்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பயம் வரும் பொழுதுதான் என்னடா நம்ம பேசுனதை நம்மளே ஃபாலோ பண்ணல அப்படிங்கிறது எக்ஸ்போஸ் ஆகிறோங்கிறது மக்கள் முன்னாடி தெரியுது அப்படிங்கிறது கேள்விக்குள்ள ஆகும் போதுதான் வேற வழி இல்லாமலாது இவர்கள் எல்லாம் உள்ளாட்சி தேர்தல்கள் நடத்துவாங்க. அதனால நம்ம தொடர்ந்து இந்த அழுத்தத்தை மிகப்பெரிய அளவுல கொடுத்துட்டே இருப்போம். தன்னாட்சி அமைப்பு வந்து அவங்க செஞ்ச வேலைக்கு நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு முறை டெஃபினட்டா அவங்களுக்கு கை தட்டணும்னு நினைக்கிறேன். ஒரு பெரிய எஃபர்ட் இது. பல ஊர்களில் போய் இந்த மாதிரி பல கூட்டங்கள் நடத்தி இருக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய இந்த எஃபர்ட் நம்ம எல்லாரும் சாலிடாரிட்டியில் நிற்கிறோம். அவர்களுடைய இந்த எஃபர்ட்டுக்காகவாது கண்டிப்பாக இந்த உள்ளாட்சி தேர்தல் நடத்தப்பட வேண்டும். பல பஞ்சாயத்து தலைவர்கள் வந்திருக்கிறீங்க பல இடங்கள்லேருந்து. உங்கள் இடத்துல நிறைய இடத்துல சொல்கிறாங்க இன்னும் கூட நாங்கள் தான் தலைவர்னு நினச்சி வந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க எங்ககிட்ட, இதை பண்ணி கொடுங்க அதை பண்ணி கொடுங்கன்னு. அந்த அளவுக்கு நல்லா செய்த பஞ்சாயத்து தலைவர்கள் எவ்வளவோ பேர் வந்து எவ்வளவோ இடங்கள்ல இருக்கிறாங்க. அப்போ அவர்களுடைய அந்த கனவு நம்மளுடைய உரிமை உடனடியாக நினைவாகட்டும். தொடர்ந்து போராடுவோம். நன்றி.